மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை. ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். சென்னையை அடுத்த ஆவடி பருத்திப்பட்டு பசுமை பூங்காவில் மாநகராட்சி சார்பில் தூய்மை பணியாளர்களுக்கு வழங்கப்பட்ட சிற்றுண்டி சாம்பாரில் பல்லி விழுந்தது கண்டறியப்பட்ட நிலையில் 2 பேருக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டது. இதனையடுத்து உணவை சாப்பிட்ட 100க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் முன்னெச்சரிக்கையாக ஆவடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நம்ம சானிட்டரி ஒர்க்கர்ஸுக்கு காலை உணவு கொடுக்குற ஸ்கீம்ல காலையில சாம்பார்ல பல்லி இருந்ததா ஒரு தகவல் வந்ததுங்க. வந்த உடனே நம்ம முதல்ல நிப்பாட்டிட்டோம், சாப்பாடு கொடுக்க வேணாம்னு சொல்லிட்டு நிப்பாட்டிட்டோம். இமீடியட்டா மெடிக்கல் ஹெல்ப் அண்ட் அசிஸ்டன்ஸுக்கு நம்ம ஹெல்த் சென்டர்ஸ் GH மூலம் நம்ம ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். 4 பேருக்கு சின்னதா வாந்தி தலை சுத்தல், கொஞ்சம் பயந்துட்டாங்க ஒர்க்கர்ஸ் எல்லாமே. வாந்தி தலை சுத்தல் இருந்தவங்களுக்கு நம்ம IP பேஷண்டா உள்ள அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம். இது போக 45 பேஷண்ட்ஸுக்கு நம்ம செக் பண்ணியும் வச்சிருக்கிறோம். இங்கே சூப்பர்வைசர்ஸ், நம்மளுடைய கார்பரேஷனை சேர்ந்த சானிட்டரி இன்ஸ்பெக்டர்ஸ், ஸ்டாஃப் அண்ட் பாலாஜி குளோபல் என்டர்பிரைஸ் சேர்ந்த சூப்பர்வைசர்ஸ், ஒர்க்கர்ஸ் எல்லாருமே வந்திருக்கிறாங்க. அண்ட் நம்ம மேயர், டெப்யூட்டி மேயர் அண்ட் கவுன்சிலர்ஸ் எல்லாருமே பார்க்கறதுக்காக வந்திருக்கிறாங்க. பேசிக்காக இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, சிச்சுவேஷன் ஸ்டேபிளாக தான் இருக்குது. 4 பேருக்கு மட்டும் இன்பேஷண்ட்டாக அட்மிட் பண்ணி சலைன் மட்டும் போயிட்டு இருக்குதுங்க. மற்றபடி எல்லா ஒர்க்கரையுமே இன்னைக்கு ஸ்க்ரீன் பண்ணிவிட்டு நம்ம இன்னைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணி கொஞ்சம் ப்ராப்பராக ஹைட்ரேஷன் எல்லாம் கொடுத்து பார்த்துக்கிற மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கிறோம். பிரச்சனை எதுவும் இல்லை, பட் வி வில் ஆக்ட். ஏன்னா ஃபுட் சேஃப்டி மூலமாக நம்ம சாம்பிள்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ சாம்பிள்ஸ் எடுத்துட்டு எல்லா லொக்கேஷனில், இப்போ 21 லொக்கேஷனில் நம்ம ஃபுட்டு கொடுக்குறோம். 21 லொக்கேஷன்லையுமே சாம்பிள்ஸ் எடுத்துட்டு எங்கே கண்டாமினேட் ஆயிருக்கு என்னங்கிறத ரிப்போர்ட்ஸை வாங்கி அனலைஸ் பண்ணி ஆக்ஷன் எடுப்போம். உணவு எங்க தயாரிக்கிறாங்க? ஏற்கனவே ஒரு முறை இதே மாதிரி உணவுல புழு இருந்ததா புகார் தெரிவிக்கிறாங்க. தரமற்றமா இல்லைன்னு சொல்றாங்க. அது எப்படி? இல்லை, இது நம்ம கார்பரேஷன் ஆத்தரைஸ்டு ஒரு கிச்சனில் தான் நடக்குது. கிச்சனுக்கும் நம்ம ஃபுட் சேஃப்டி சர்டிஃபிகேட்லேருந்து எல்லாமே மேண்டேட் பண்ணுறோம். அந்த சென்டரில் தான் நடக்குது. இப்போ நம்ம அடுத்து அங்கே தான் போகிறோம். சாம்பிள்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. செக் பண்ணிவிட்டு எங்கே தவறு நடந்ததோ கண்டிப்பாக அதுக்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். கண்டிப்பாக அவங்க சைடில் தவறு நடந்திருக்குன்னு தெரிஞ்சதுன்னா நம்ம அவங்க மேலே ஆக்ஷன் எடுப்போம். ஃபுட் சேஃப்டி மூலம் சாம்பிள்ஸ் டெஸ்ட் பண்ணி எடுத்துட்டு அதை நம்ம கண்டிப்பாக அட்ரஸ் பண்ணி கொடுத்துருவோங்க. ஏற்கனவே பல முறை தரமற்ற முறையில உணவு இது பண்றாங்கன்னு சொல்றாங்க. அதை பத்தி உங்ககிட்ட புகார் சொல்லி எந்த நடவடிக்கை இல்லைன்றாங்க. அது எப்படி மறப்பாங்க? இல்ல, அந்த மாதிரி தகவல் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஒர்க்கர்ஸ் கிட்ட நம்ம கண்டினியூஸா ஃபீட்பேக் வாங்குறோம். டெய்லியுமே ஃபுட்டு சர்வ் பண்ற ஏரியாவுக்கு நம்மளுடைய SIs, அனிமேட்டர்ஸ், கவுன்சிலர்ஸும் செக் பண்ணுவாங்க. நாங்களும் போகும்போது இன்ஸ்பெக்ஷன்ல சிட்டி ஹெல்த் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் கமிஷனர்ஸ் நானும் போய் செக் பண்ணுவோம். மேயர் கூட அடிக்கடி சில லொகேஷன்ஸ்ல செக் பண்றாங்க. ஒர்க்கர்ஸ்க்கு பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய டேஸ்ட் அண்ட் விருப்பம் எப்படி இருக்கோ அந்த ஃபீட்பேக்ஸ் நம்ம அப்பப்போ வாங்கி அட்ரஸ் பண்ணி கொடுக்குறோம். இந்த மாதிரி தரமற்ற முறையில் இருக்குது அப்படின்ற கம்ப்ளைண்ட் நம்ம கண்டிப்பாக அட்ரஸ் பண்ணுவோம். டேஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு ஒரு விருப்பம் இருக்கலாம், பட் தரம் கண்டிப்பாக நம்ம என்ஷூர் பண்ணி கொடுப்போங்க. ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை. ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.